விஸ்பருக்கு மாயமான வார்த்தைகள் ஒரு வெயிலோட மதிய நேரம். அனைத்து பசங்களும் புல்வெளியில் லுகா லுகி விளையாடச் சேர்ந்தாங்க. விஸ்பருக்கு ரொம்பவே குஷி. ஆனா பேச வரும்போது அவளுக்கு அதிர்ச்சி. அவளோட வார்த்தைகள் தோன்றவே இல்ல. ஹலோ என்று முயற்சி பண்ணினாள். ஆனா அவளால் பேச முடியல. அவளோட கண்கள் பெரிய பெரிய கவலையோட நண்பர்களை பார்த்தாள். பேசாமல் பேசு, என்னாச்சு? ஹொப்பிட்டி பாய்ந்து வந்து கேட்டான். நீ எப்பவுமே அழகான கதைகள் சொல்லுவேனே. விஸ்பர் நாணத்தோட தலை கீழே பார்க்கிறாள். நான்? என் வார்த்தைகள் மாறி போச்சு போல. நான் சொல்லக்கூடிய கதைகளே ஞாபகம் இல்ல. அப்போ நட்டி மெதுவா வந்து ஒரு மென்மையான வேர்க்கொட்டை கொடுத்தாள். உன் வார்த்தைகள் கொஞ்சம் ஓய்வெடுக்கச் சென்று இருக்கலாம். அவளோட குரல் ரொம்ப மெதுவா இருந்தது. ஃபிளிக்கர் சுடு சுற்றி, நான் உனக்காக தேடி கொடுக்கிறேன் விஸ்பர். நாம ஒரு சின்ன அனுபவ பயணம் போயிடலாமா? வார்த்தைகள் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. ஷெல்லி மெதுவா சிரிச்சு, சில நேரம் வார்த்தைகள் தூங்க போகும். நீ இயற்கைய கொஞ்சம் கேளு, உன் மனசு சொல்ல வந்ததை தேடி வந்துடும். அப்போ எல்லாரும் ஒன்னா நடந்தாங்க. பறவைகளோட சப்தம் கேட்டு மேகங்களை பார்த்து மெல்லிய காற்று தட்டி கொண்டு வரும்போது விஸ்பருக்கு வார்த்தைகள் மெல்ல மெல்ல திரும்ப வந்தது. காற்றுல பேச்சு மாதிரி மெதுவா. காட்டுக்கபியன் வரைக்கும் வந்தப்போ விஸ்பர் மீண்டும் பேச ஆரம்பிச்சா. அவளோட முகத்தில் ஒரு சிரிப்பு. நேற்று மழையிலே ஒரு தைரியமான இலை எப்படி ஆட்டம் அடிச்சதுன்னு ஒரு கதை இருக்கே. அனைவரும் ஒரு வட்டமா உட்கார்ந்தாங்க. விஸ்பர் கதையை ஆரம்பிச்சதும் அவளோட வார்த்தைகள் இனிமையா ஓடின. காடு கூட அமைதியா அவள் குரலை கேட்டது. கதை முடிந்ததும் விஸ்பர் சொன்னாள், நன்றி நண்பர்களே, எனக்கு நானாகவே பாக்குது. ஹொப்பிட்டி சிரிச்சான். விஸ்பர், உன் வார்த்தைகள் தூங்கினாலும் நாங்க எப்போதும் உன்னோட தான் இருக்கோம். பாடம் சில நேரம் ஓய்வு எடுத்தால்தான் நம்ம குரல் திரும்ப கிடைக்கும். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணு. காட்டு களியாட்டம் நம்மளை காத்திருக்கு. Let's all play at Hoppity Sun.